அப்படியே எடுத்து கடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பார்த்தீங்கன்னா குஷனியாக இருக்குது. இந்த மந்திக்கு டேஸ்ட் வந்து ஆல்ரெடி வெளியில் நல்லா எக்ஸ்போஸ்டாக இருக்குது. நம்ம இந்த சிக்கன் லெக் பீஸ் என்னால் விடவே முடியலையே. நமக்கு வந்து மந்தி ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல, அதை எப்படி பிளேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக் ஷாட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி சஹான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக தஞ்சாவூர் அப்படின்னா தலையாட்டி பொம்மை தான் ஃபேமஸ். சஹான் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா மந்தி தான் ஃபேமஸ். தஞ்சாவூர்லேயே முதல்ல இவங்க தான் வந்து இந்த மந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து மந்தி சாப்பிட்ருக்கோம். இங்கே வந்து ட்ரெடிஷ்னலான மெத்தடில் மந்தி வந்து மேக் பண்ணுறாங்க. மட்டன் அண்ட் சிக்கன் மந்தி வந்து கிடைக்குது. அது கூடயே வந்து கறியை போட்டு சாதத்தை அப்படியே வந்து பொங்கி எடுக்கிறதா வந்து மந்தி. நான் உள்ளே போயிட்டு தம் உடைக்கிறது எல்லாத்தையும் வந்து விஷுவல் நான் எடுத்திருக்கேன். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹோட்டலோட லொகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். தஞ்சாவூர் PPDS இருக்கு இல்லையா, பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்ட, அதுக்கு பக்கத்திலேயே வந்து உங்களோட ரெஸ்டாரண்ட் சஹான் ரெஸ்டாரண்ட் இருக்கு. உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஆம்பியன்ஸ் ஃபுல்லாமே எல்லாமே அரபிக் ஸ்டைலில் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா வந்து தனியாக கேபினா வந்து இருக்கு. உள்ளே வந்து ஒரு 10-15 பேர் வந்து சாப்பிடலாம். ஃபேமிலியாக பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் வந்து குட்டியாக 2 கேபின் இருக்கு. தரையில உட்காந்து சீட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு. சஹான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூப்பரான டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சஹான் அப்படிங்கிறதுக்கு பிக் பிளேட் அப்படின்னு பேரா. ஒற்றுமையா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்காக பெரிய பிளேட்ல நிறைய சாப்பாடு வச்சு 4-5 பேர் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது, அதுதான் வந்து சஹான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டெஃபினிஷனே வந்து புதுசா சூப்பரா இருந்துச்சு. உள்ளர போலாம். இன்னும் என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்கு அப்படிங்கறத அண்ணன்ட்ட போய் உள்ளர கேட்கலாம். உள்ளர போயிட்டு நம்ம வந்து மந்தியை வந்து டேஸ்ட் பார்க்கலாம். லெட்ஸ் என்டர் இன்டு தி சஹான் ரெஸ்டாரண்ட். நம்ம ரெஸ்டாரண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? 2019 ஸ்டார்ட் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 3 இயர்ஸாக வந்து சஹன்ங்கிற பேரில் நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். சஹன் அப்படிங்கிறது பிக் பிளேட்னு அர்த்தம். பிக் பிளேட் அப்படிங்கும்போது ஒரு 4 பேர் உட்காந்து அப்புறம் இந்த முஸ்லீம் சைடில் அந்த டெல்டா மாவட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சஹன் அப்படிங்கிற பேர் வந்து நல்ல ரீச் இருக்கும். அதே பேரை வச்சு நம்ம வந்து பிராண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பேர் வந்து தஞ்சாவூர் ஃபுல்லாகவே ரீச் ஆகிருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த சஹன் அப்படிங்கும் போது நம்ம அரப் ஃபுட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 கறி சோறு வந்து ஃபேமஸ் எங்கன்னு சொன்னால் அந்த டெல்டா மாவட்டத்தில். அதே மாதிரி நம்ம அரப் ஃபுட்டையும் வந்து அந்த சஹனில் தான் வந்து நம்ம வந்து கொடுப்போம். சர்வ் பண்ணும்போது 4 பேர் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. அது அந்த சஹன் அப்படிங்கிற பிளேட்டில் தான் வந்து நம்ம கொடுக்குறோம். அதுவே நம்ம பேராகவும் வந்து இருக்குது. அது இல்லாமல் நம்ம பிரியாணியும் வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். கல்யாண பிரியாணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிரியாணியோட டேஸ்ட்டும் வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க. நம்மள்ட்ட பிரியாணி வந்து போட்டது முடிஞ்சிடும், அந்த அளவுக்கு தான் வந்து போயிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம சைட் டிஷஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ், ரைஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் மிட் ரைஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நம்ம ஸ்பெஷல் டெய்லி ஸ்பெஷல் வந்து கொடுத்துருக்கோம். கசானா பிளாட்டரு, சஹன் பிளாட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பிளாட்டர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து கோம்போவாக வந்து தந்தூரி சிக்கனு, லாலிபாப்பு, சிக்கன் லாலிபாப்பு, கிராப் லாலிபாப்பு, இது எல்லாமே வந்து அந்த பிளாட்டர்ஸில் வந்து கிடைக்கும். ஃபேமிலியாக வர்றாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து நல்ல ஒரு பட்ஜெட்டடாக உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷஸாக வந்து இருக்கும். இது மந்தி சிட்டிங் ஏரியா இருக்குது, மஜ்லிஸ்ன்னு சொல்லுவோம். மஜ்லிஸ் ஸ்டைலில் வந்து கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மஜ்லிஸ் ஸ்டைலில், ஆமாம் அந்த ஸ்டைலில் வந்து இருக்குது. டேபிள் செட்டப்லையும் இருக்குது. டேபிள் செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்ஷஸ்ல வந்து நம்ம சர்வ் பண்ணுவோம் 4 பேருக்கு. இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல். மற்றபடி டிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்குது. மெனு கார்டை பார்த்தோம்னா நம்ம வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டேஸ்ட் வைஸில் நிறைய ரிவ்யூஸ் வந்து நம்மளுக்கு ஜொமேட்டோலையும் சரி, ஸ்விக்கிலையும் சரி, இப்படி வந்து ஆன்லைனில் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்களானே தெரியும், நம்மளோட ரிவ்யூஸ் வந்து நல்லாவே இருக்கும். தஞ்சாவூரில் நம்மள்ட்ட மட்டும்தான் மந்தி இருக்குது, அதுவும் ஸ்பெஷலாக வந்து இருக்குது. தஞ்சாவூரில் ஃபர்ஸ்ட் டைம் மந்தி வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நான் சொன்னால மந்தி ஒரு உட்காந்து சாப்பிட்ற இடம்னு சொல்லுவாங்களே, கேபினா வந்து உள்ளே வந்து குஷனியாக வந்து பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இது வந்து மந்தி கேபின். இது உள்ள வந்தீங்க அப்படின்னா காலே வந்து பார்த்தீங்கன்னா குஷனியாக இருக்குது. சைட்லாம் நல்லா குஷன்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து சுற்றி உட்காந்து அப்படியே வந்து சாப்பிட முடியும், அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா ஒரு 2-3 பேர் வந்து மந்தி சாப்பிட வராங்க அப்படின்னா பேட்சாக வந்து அப்படியே உட்காந்து சாப்பிடலாம். நல்லா வந்து ஸ்பேஸியாக வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா அரபு ஸ்டைலில் டிசைனிங்ஸு, இன்னும் அந்தண்ட வந்து 2 கேபின்ஸ் இருக்குது, அதுவும் வந்து நல்லா டிசைன் பண்ணி நம்ம சூப்பராக வந்து ஆம்பியன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் மந்தி கேபின்ஸ்லாம் வந்து பார்த்தோம். நமக்கு வந்து மந்தி ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல, அதை எப்படி பிளேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம்.
டன் டன் டன். இன்னைக்கு நம்ம சஹான் ரெஸ்டாரண்ட்டில் செம்மையான டிஷ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண அந்த மந்தியும் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் மட்டன் மந்தி. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், உள்ள வந்தோடனே எல்லா கஸ்டமர்ஸுக்குமே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வெல்கம் ட்ரிங்க்கும் ஒரு சூப்பும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரீ தான். இந்த மந்தி சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் இல்லை, வெளியில் வந்து மல்டி குஷன் டைன்லையும் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து ஸ்டார்டிங் ட்ரிங்க்கும் ஒரு மட்டன் சூப்பும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளும் அவங்களுடைய வெல்கம் ட்ரிங்கை வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நன்னாரி சர்பத்து, சப்ஜா விதை, பாதாம் பிசின் இதெல்லாம் வந்து போட்டுப்பாங்க இல்லையா, சூப்பராக வந்து இருக்குது. ஈர வெயிலுக்கு நல்ல ஒரு இதமான ஒரு ஸ்டார்டர். சூப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மட்டன் சூப் அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க உள்ளர வர எல்லா கஸ்டமர்ஸுக்கும். நல்ல வந்து ஒரு பெப்பரி ஃப்ளேவராக சுளீர்னு ஒரு காரத்தோட சூப்பராக வந்துருக்கு. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன டிஷ்ஷஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஆல்ஃபாமா சிக்கன் நல்லா வந்து ஸ்மோக்கியாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா மயனஸும் வந்து மின்ட்டும் கொடுத்துருக்காங்க. தந்தூரி கொடுத்துருக்காங்க, நல்லா ரெட் கலரில் சூப்பராக வந்து பிளேட்டிங்ஸ்லாம் பண்ணி நல்லா வந்து தந்தூரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சஹானோட ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு, சஹான் சிக்கன் கறி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குனே உள்ள ஒரு ஸ்பெஷலான சிக்னேச்சர் டிஷ்ஷு. வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். உள்ள வந்து லெக் பீஸ்லாம் கிடக்கு, மோஸ்ட் ஃபேவரேட். இது வந்து தேங்காய் போட்டு நமக்கு செய்கிற சிக்கன் தெரியும், பள்ளிப்பாளையம் சிக்கன். பெரிய பெரிய பட்டை மிளகா வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக் மசாலா நல்ல கிரேவி வந்து பண்ணியிருக்காங்க. வாசனை அப்பா செமையான வாசனை. கையில் எடுக்கும் போதே எனக்கு அந்த வாசனை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. இது ஃபிஷ் ஃபிங்கர்ஸ். ஆக்சுவலாக அந்த ஃபிஷ் வந்து பாஷா ஃபிஷ்ஷு, வந்து முள்ளே இருக்காது. அதில் வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கிராப் லாலிபாப், டாஸ்டு சிக்கன் லாலிபாப், கடாயில் போட்டு டாஸ் பண்ணி அதை வந்து லாலிபாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம டேஸ்ட் பார்ப்போம். பெரிய பிளேட் மந்தி, எவ்வளோ பெரிய பீஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். மேலே இருக்கிற டாப்பிங்ஸ்லாம் எடுத்துருவோம். இது வந்து ஆக்சுவலாக கறியை வந்து தனியாக டாப் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய பீஸு. இங்கே வந்து சிக்கன் மந்தியும் வந்து கிடைக்குது. நம்ம வந்து மந்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மந்தி இஸ் மை ஃபேவரட். இது மேலே வந்து மைனஸ், தக்கூஸ், அதுக்கப்புறம் வந்து மென்ட் எல்லாமே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளர வந்து அப்படியே இந்த ஆட்டுக்கறியை சாதத்துக்கூடையே போட்டு வேக வைக்கிறாங்களா, ஆஹா தம்மும் உடைக்கும் போது வாசனை இப்போ என்ன சாப்பிட்ரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மெயினாக வந்து மந்தியை சாப்பிட்டு பார்த்துட்டு தக்கூஸோட சேர்த்து சாப்பிடுவோம். ரைட், மந்தி ரைஸ் வந்து பொலன்னு இருக்குங்களா. ரைஸ் வந்து எவ்வளோ பொலன்னு இருக்குன்னு தொடுறதுக்கும் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல் குவான்டிட்டி வாங்கினீங்க அப்படின்னா 5 பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து பவுலிங் வந்து இவ்வளோ பெருசாக பவுலில் வச்சு கொட்டினாங்க உங்களுக்காக. இந்த ரைஸோட டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நிறைய இடத்துல மந்தி சாப்பிட்ருக்கேன். இன்டெப்த்தாக அந்த ரைஸ்குள்ளே அந்த மசாலா நான் எங்கேயுமே ஃபீல் பண்ணதில்லை. ரியலி குட் டேஸ்ட். கார்லிக்கு, அதுக்கப்புறம் வந்து பெப்பரி ஃப்ளேவர் எல்லாமே வந்து அந்த மந்தி ரைஸில் அப்படியே வந்து சாந்து ஊந்து இருக்குது. அப்படியே இன்டெப்த்தாக போயிருக்கு. மட்டன் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் செம்ம லார்ஜ் மட்டன் பீஸ். எடுத்த கீழே விழுந்துருமோ, எவ்வளோ பெரிய மட்டன் பீஸ். அப்படியே எடுத்து கடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், செமையாக இருக்கும். ரைட், இப்போ வந்து பிச்சு சாப்பிடுவோம். இதில் மட்டனும் வந்து நல்லா வெந்திருக்கு. பிரியாணி மாதிரி இதை வந்து உள்ளரையே போட்டே வந்து வேக வச்சாங்க. இந்த மந்தி ஒரு வாய். மட்டனை வந்து தனியாக மசாலா போட்டு டாஸ் பண்ணி கூட சேர்த்து வச்சுருக்காங்க. இட்ஸ் ரியலி எக்ஸலண்ட். இது மேலே போட்டிருக்க அந்த கிரேவியை பார்த்தீங்களா, நல்லா அந்த மட்டனோட சாஃப்ட்னஸ் வந்து வாய்க்குள்ள ஃபீல் பண்ண முடியுது. சாஃப்டாக வந்து வேக வச்சுருக்காங்க. மட்டனுக்கான ஹார்ட்னஸே வந்து இல்லை. பொரிச்ச வெங்காயம்லாம் ஐ லவ் இட். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன்லேருந்து ஆரம்பிப்போம். லாலிபாப், சிக்கன் லாலிபாப். இது வந்து டாஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து வித்தியாசம். எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா 65 மாரியே பொரிச்சிருப்பாங்க, பட் இதை வந்து டாஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டுங்க இது. இந்த அரேபியன் பேஸ்டு ரெஸ்டாரண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே சிக்கன் ஐட்டம்லாம் வந்து பக்கா பிரமாதமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து சிக்கன் லாலிபாப் லவராக இருந்தீங்க அப்படின்னா சஹான் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இந்த டாஸ்டு லாலிபாப்பை வந்து சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச கிராப் லாலிபாப். வந்து கிராப் லாலிபாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க. உருண்டை நல்லா குண்டாக இருக்குது, சொல்லியே ஆகணும்ல. இது வருங்க. இது வரைக்கும் நீங்கள் கிராப் லாலிபாப் சாப்பிட்லாம்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் வந்து மந்தி கூட மட்டன் தான் சேர்த்து சாப்பிட்ணுங்கிறது கிடையாது. நீங்கள் இதுமாரி எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். என்ன நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் மந்தி ஒரு வாய் வச்சுக்கணும். இந்த மந்திக்கே வந்து தக்கூஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து பற்றி நான் நிறைய மந்தி வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த மிளகாயும் தக்காளியும் அரைச்சி செய்கிறது இது வந்து நல்லா டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு. பட் இந்த மந்திக்கு டேஸ்ட் வந்து ஆல்ரெடி வெளியில் நல்லா எக்ஸ்போஸ்டாக இருக்குது. தக்கூஸ் கொடுத்து தான் அதோட டேஸ்ட்டை வெளில எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பர்ஃபெக்ட்லி குக்டு, செம்ம. இந்த ஆட்டோட கொழுப்புலேயே வேகும்போது இந்த ரைஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட் ஆகிடுது. இந்த வாய் சப்ஸ்கிரைபுக்கு. தக்கூஸ் வந்து அந்த அளவுக்கு காரமாக இல்லை, பர்ஃபெக்ட்லி மேட்சிங் வித் திஸ் மந்தி. க்ரன்ச்சாக இருக்கக்கூடிய இந்த ஆனியன் கேப்ஸு இதெல்லாம் வந்து சேர்ந்து தக்கூஸ் வந்து நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபிங்கர்.
எதான் சொன்னேனே, நான் இது வந்து பாஷா ஃபிஷ்ஷில் பண்ணது. இந்த மீனில் வந்து முள்ளே இருக்காது. இந்த மீனில் வந்து உள்ளர முள்ளே இருக்காது. நல்லா வந்து பெரிய மீனாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிழங்கா வெட்டி இவங்க வந்து ஃபிஷ் ஃபிங்கர் வந்து பண்ணியிருப்பாங்க. இது சைட் டிஷ் வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் வந்து இவங்களா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டாக வந்துருக்கு. பாவம். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒன்று எடுத்து இப்படி க்ரன்ச் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்தது நீங்களாவே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்காம எடுத்து சாப்பிட்ருவீங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே ஃபிஷ் ஃபிங்கர் அப்படிங்கிறது எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும். குட் டேஸ்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மந்தி கூட சேர்த்து சாப்பிட போகிறோம். மந்திக்கு வந்து மின்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மின்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான், பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சூப்பர். அந்த மின்ட் வந்து பக்கா செட் ஆகுது. கூட சீ ஃபுட் அண்டு லேண்ட் ஃபுட்டை சேர்த்து சாப்பிடும்போது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. காம்பினேஷன் இஸ் பர்ஃபெக்ட்லி மேட்சிங். பள்ளிப்பாளையம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தேங்காய் வச்சு பட்டை மிளகாயெல்லாம் முழுசாக போட்டு வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான சிக்கன் ஐட்டம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் கீத்தெல்லாம் அப்படியே வந்து வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்படிங்கிறது. ஊற்றி செய்கிறாங்களே எண்ணெய், இந்த எண்ணெயும் வந்து தேங்காய் எண்ணெய். காரத்துக்காக ரா பட்டை மிளகாய் வந்து போட்டிருப்பாங்க. இதில் வந்து நல்லா கிரேவியாக நல்லா பெரிய பெரிய சிக்கன் பீசஸோடு இருக்குது. நம்ம அதையும் வந்து தின்னு பார்த்துருவோம். இந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரை நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. பட்டை மிளகாய் நிறைய போட்டிருக்காங்க. இந்த பட்டை மிளகாயோட காரம் அந்தளவுக்கு இதில் வந்து இறங்கலை. சப்பாத்திக்கு நானுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து சைட் டிஷ்ஷாக இதை வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். எஸ், இந்த கொக்கோனட் ஃப்ளேவர் கிரேவியில் சூப்பராக வந்து தெரியுது. கண்டிப்பாக நான் சாப்பிட்டுட்டு இங்கேயே பார்த்து தூங்கிடுவேன், ஏன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எக் மசாலா. எக் மசாலா அப்படின்னா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆக்சுவலாக அது என்ன கலரில் இருக்குது அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா இருக்கும்ல, கலரில் இருக்குது. ஈவன் வாசனை கூட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வாசனையும் அதே மாதிரி தான் இருக்குது. முட்டையை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பூ மாதிரி கட் பண்ணி மேலே வந்து ஆக்சுவலாக போட்டிருக்காங்க. நிறைய ஆயில் ஊற்றி சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு முட்டையை கீழே இது கூட எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு கிரேவி எடுத்து அந்த முட்டை மேலே அப்படி ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து சாப்பிடுவோம். ஆக்சுவலாக கிரேவியை வந்து தனியாக சாப்பிட்டு பார்த்தா தான் கிரேவியோட டேஸ்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி லைட்டாக எடுத்துகிட்டு எஸ் சம்வாட் அந்த முட்டையோடு சேர்த்து அதை பண்ணிவிட்டு கீழே வந்து முட்டையை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கிரேவியில் வந்து நல்ல அந்த முட்டை டேஸ்ட்டு தெரியுது. முட்டையை எடுத்து நான் கடிச்சு சாப்பிடலாம் பழக்கம் இல்லை, அப்படியே எடுத்து இந்த மாதிரி முழுங்கி தான் பழக்கம். இதுக்குள்ளே முட்டை இருக்குது ரைட். முட்டை கிரேவியோட முட்டை மசாலாவோட டேஸ்ட்டு மந்தியை ஓவர்லாப் பண்ணி வெளில வந்துருச்சு. வாய்க்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பட்டர் நானுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நான்வெஜ்ஜில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அடுத்தது வந்து சஹானோட ஒரு ஸ்பெஷல் கிரேவி. ஆக்சுவலாக இது வந்து சஹான் சிக்கன் கறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை வந்து ஃப்ரண்ட்டில் சஹான் சேர்த்துருக்காங்கன்னா இங்கே வந்து இது ஒரு சிக்னேச்சர் டிஷ் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பேர் சேர்த்துருக்காங்க. நமக்கு வந்து எப்பயுமே லெக் பீஸ் தான் வந்து ஃபேவரேட்டு. வந்து நல்லா அந்த மசாலாவோட பீஸை எடுத்து ஒரு கடிச்சு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பட்டர் டேஸ்ட் நல்லா அதில் வந்து பட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. புளிப்புக்கு சம்திங் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல புளிப்பாக நல்ல திக்காக பட்டர் அதிகமாக வந்து இந்த ஃப்ளேவர் வந்து தெரியுது. சப்பாத்தி பட்டர் நான் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து பெர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். சரி, இங்கே வந்து காம்போ டிஷ்ஷஸ் வந்து கிடைக்குது. 2-3 டிஷ் வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. சிக்கன் லெக் பீஸ் என்னால் விடவே முடியலையே, சொல்லவே தேவையில்ல. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா சஹன் சிக்கன் கறி வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டு. பட்டர் டேஸ்ட்டோட கலந்து இந்த ஸ்வீட்னஸ் இந்த புளிப்பு எல்லாமே வந்து அட்டகாசமாக இருக்குது. நம்ம சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் பெற்ற இன்பம் பெரிய வையகம் அப்படிங்கிறதுனால தான் நீங்களும் இந்த டேஸ்ட்டை வந்து சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான். இது வந்து தந்தூரி சிக்கன் அப்படிங்கிறத நல்லா ஹார்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. பார்பிக்யூவும் அதே மாதிரி தான். ஸோ இதை எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். மைனஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வெரி மின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய பீஸா, எப்படி நல்லா கீறி விட்டு சூப்பராக வந்துருக்கு. ஆஹா, சாப்பிட போகிறோம். மைனஸில் தொட்டு கரெக்டான பக்குவத்தில் அடுப்பை விட்டு வெளில எடுத்துட்டாங்க. பர்ஃபெக்டான சாஃப்ட்னஸில் சூப்பராக வந்துருக்கு. நல்லா அப்படி எடிபிள் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது டேஸ்ட். அதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட்லி மேட்ச் தந்தூரி. அல்ஃபாமா சிக்கன் அப்படிங்கிறது நல்லா ஸ்மோக்கியாக நல்லா அப்படி கருக விட்டு இந்த பட்டும் படாமல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முழு கோழி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது காலை எப்படி பிடிச்சி எப்படி தூக்குறதுன்னு தெரில. பார்த்தீங்களா சிக்கன் துடிக்குதா. ஆக்சுவலாக இது வந்து ஆல்ஃபாமா சிக்கன். நல்லா ஒரு ஸ்மோக்கி லவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ஃபாமா சிக்கன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். சரி, ஐ எம் நாட் ஸ்மோக்கி லவர், பட் ஆல்ஃபாமா சிக்கன் டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கும். இருக்கிற அந்த பிளெயினான ஒரு மசாலா சேப்பு கடலெலாம் இல்லாமல் பட் லைட்டாக காரமாக சூப்பராக வந்துருக்கும். இது வந்து மின்ட்டில் தொட்டு சாப்பிட்றது தான் வந்து பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். எப்படியே அந்த அளவுக்கு வந்து நாக்கில் டேஸ்ட்டு புளியாக பாயுது. மின்ட்டு தான் அதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும்.
நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கருகளை பிச்சு சாப்பிடும்போது யூ கேன் ஃபீல் தட் ஸ்மோக்கினஸை வந்து உங்களால் அந்த ஆல்ஃபாமால ஃபீல் பண்ண முடியும். ஆல்ஃபாமா சிக்கன் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா சுட 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 உடனே வந்து கடிச்சு சாப்பிட்ருங்க. அப்போ தான் வந்து இந்த ஸ்மோக்கி வந்து அப்படியே வாய்க்குள்ளே போய் மூக்கால் வந்து வெளில வரும். இதுதான் வந்து சாப்பிட்றத ரசித்து சாப்பிட்ற மெத்தடு. ஃபைனலுக்கு ஒரு வாய் மந்தி. எல்லா ஐட்டம்ஸுமே பர்ஃபெக்ட் குக்குடு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஈவன் இவங்களோட கிச்சன்ஸ்லாம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆம்பியன்ஸ்லாம் நல்லா அரபிக் ஸ்டைலில் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. வந்தீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்டுட்டு போகலாம். அதுமாரி ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி அப்படின்னாலும் நல்லா வந்து கம்பைன் பண்ணி உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். வழக்கம் போல் இது எல்லாத்தையும் வந்து நான் சாப்பிட்டுட்டு தான் இங்கேருந்து கிளம்புவேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸ்டே டியூன், டேக் கேர், பாய். பார்த்துட்டு போங்க. அது இதை பாருங்க. இப்படி தான் சாப்பிடுவேன். நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் போவேன்.